அப்போ நீங்கள் தவறான தெருக்கூத்துள்ள இடத்த முதல்ல நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் வாங்கிவிட்டு கடைசியில் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு தகுந்த ஆலோசனையின் பேரில் அதில் வீட்டை கட்டி பழகணும். தகுந்த ஆலோசனைனா என்ன? உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். எந்த தெருக்கூத்து தப்பாக இருக்குதோ அந்த தெருக்கூத்துக்கு உண்டான நவகிரக தெய்வம் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்காரா, இல்லை வலுவில்லாமல் இருக்காரா, இல்லது கரும நட்சத்திரத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளேயே கட்டணும். இதுதான் முதல்ல நீங்கள் இடத்த தேர்வு பண்ணக்கூடிய பரம ரகசியமே இதுதான். அப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடம் எப்பயுமே சதுரமான இடம் வாழ்க்கையில் சகலவிதமான பாக்கியங்களையும் தரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சதுரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இடம் உங்களுடைய சகலவிதமான அனைத்து பாக்கியங்களையும் தரும். அது என்ன சதுரமான இடம்? 40க்கு 40, 30க்கு 30, 60க்கு 60, இதெல்லாமே சதுரமான இடம். இது சகலவிதமான பாக்கியத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வகமனை, அதாவது செவ்வகமனைனா ஒரு 40 அடி இருக்குதுன்னா 1:2ங்கிற மாதிரி ஒரு 40 அடி இருக்குதுன்னா ஒரு 80 அடி, இப்படி இருக்கக்கூடிய மனை மிகுந்த செல்வத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும். இதை தாண்டி ஒரு 40 அடி இருக்குதுன்னா 120 அடிக்கு மேலே இது இருந்துன்னா அந்த மனையெல்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பான மனை கிடையாது. அதில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. வீட்டை கட்டிட்டு எங்கேயாச்சும் வனாந்தர வாசம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துரும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடங்களைத்தான் நீங்கள் தேர்வு செஞ்சு ஒரு இடங்களை வாங்கி முதல்ல கட்டணும்.